My dear friends, நம்மளோட டாக்டர் வி ஸ்ரீதேவி இருக்காங்க. I am so proud. அவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் and also she is my daughter. அவங்க டிஸ்டிங்ஷன் ஹோல்டர் அண்ட் கோல்ட் மெடலிஸ்ட். ஃபர்ஸ்ட் இங்க வந்தாங்க, காரைக்குடியில் ப்ராக்டிஸ் பண்றாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நல்ல ஒரு எக்ஸ்போஷருக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. இப்போ ஃபுல் டைம் அவங்களுடைய ஓன் ஹாஸ்பிட்டல்ல மல்டி கேர் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் டு நியூ பஸ் ஸ்டாண்ட் காரைக்குடி அங்கே ப்ராக்டிஸ் பண்றாங்க. அவங்ககிட்ட நம்ம கேட்போம், ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ் என்னென்ன சர்வீஸ் உங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க பண்றீங்க டாக்டர் ஸ்ரீதேவி, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க ஆர்த்தோ பண்றாங்க, உங்க ஹஸ்பண்ட், அது எல்லாருக்கும் தெரியும். கைனகாலஜில நீங்க என்னென்ன பண்ணீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இப்போ நான் வந்து அப்பா சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. நான் வந்து ஒரு ஆப்ஸ்டிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட், அப்படின்னா மகப்பெரு மற்றும் பெண்கள் நல சிகிச்சை மருத்துவர். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்னென்ன சர்வீசஸ்லாம் நம்ம பண்ணுறோம், ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கணும், என்னென்ன சர்வீசஸ் அப்படின்னா மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம், அதாவது பீரியட் சம்மந்தப்பட்ட ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு, அதாவது பீரியட்ஸ் ரொம்ப நாள் வராமல் இருந்தாலோ, இல்லை வந்து பீரியட்ஸில் வந்து ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலோ, இல்லை வந்து பீரியட்ஸ் வர நாட்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலோ, அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஆலோசனை ஸோ ஒரு இதுக்கு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மெயினாக நம்ம மார்பு சம்மந்தப்பட்டது, ஏன்னா மார்பை பொறுத்த வரைக்கும் மார்பு வலி இல்லை வந்து மார்பில் எதுவும் கட்டி இருக்கு அந்த மாதிரினா நம்ம சீக்கிரம் வந்து அதை செக் பண்ணி அதை ஃபர்தராக நம்ம டயக்னோஸ் பண்ணி அதை கரெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டான டைமில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ மார்பு பற்ற நோய்கள். மித்தது ஏதாவது கர்ப்ப காலத்தில், அதாவது கர்ப்ப காலத்தில் உள்ள ஆலோசனை, செக்கப், எல்லாம் செக்கப்பு, டேப்லெட்ஸு, டெலிவரியும் இங்கே நம்ம பண்ணுறோம். ஸோ நார்மல் டெலிவரியும் நம்ம இங்கே பண்ணுறோம். அதே மாதிரி தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சையும் நம்ம இங்கே பண்ணலாம். அப்புறம் ஃபேமிலி பிளானிங் அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு, ஸோ அதுக்கான சிகிச்சை மையமும் இந்த நம்ம மல்டிகேர் ஹாஸ்பிட்டலில். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டெம்ப்ரரி மெத்தட்ஸ், இல்லாட்டி அதாவது ஒரு குழந்தைக்கு நடுவில் நம்மளுக்கு இடைவேளை வேணும் அப்படின்னா அந்த மாதிரி டெம்ப்ரரி இப்போ காப்பர் டீயோ இல்லை டேப்லெட்ஸோ இல்லை அந்த மாதிரி உள்ள ஆலோசனையும் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி பெர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன், அதாவது குடும்ப கட்டுப்பாடோட பெர்மனன்ட் மெத்தட்ஸு அப்படிங்கிறதும் நம்ம இங்கே பண்ணலாம். ஆமாம், இப்போ எல்லாமே நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. நம்ம நிறைய டிசீஸ் வந்து நம்மளால் வரதுக்கு முன்னாடியே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதை தான் வந்து நம்ம ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஸ்க்ரீனிங் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நம்ம லேட்டர் ஸ்டேஜஸ்க்கு போக வேண்டிய அவசியம் வராது. ஸோ அந்த மாதிரி கேன்சர் ஸ்க்ரீனிங்கை பொறுத்த வரைக்கும் சர்வைக்கல் கேன்சர் ஆனால் பேப்ஸ்மியர், ஸோ பேப்ஸ்மியருங்கிறது நம்ம இங்கனால ஓபிலே ஒரு டெஸ்ட் பண்ண முடியும். எண்டோமெட்ரியல் பயாப்சி, இதெல்லாமுமே வந்து ஒரு லெஸ் பெயின்ஃபுல் ப்ரொசீஜர்ஸ். நம்ம அவுட் பேஷண்ட்டாகவே வந்து நம்ம மார்னிங் பண்ணிவிட்டு நம்ம ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு போகிற மாதிரி உள்ள இதுவும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எனி ஜென்ரல் எக்ஸாமினேஷன் அப்படியும் நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபைப்ராய்ட் கட்டி அப்படின்னா நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் என்ன அவங்களுக்கு எப்படி இருக்குது அதை பொறுத்து, இப்போ ஃபைப்ராய்டு இல்லை அடினோமயோசிஸ் அப்படின்னா அந்த கர்ப்பப்பை வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை பற்றி நம்மளால் மெடிக்கலாகவும் அவங்களோட கண்டிஷன் பொறுத்து, அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கான் அந்த மாதிரி கரெக்டாக அவங்களுக்கு இது பண்ணி நம்ம மெடிக்கல் மேனேஜும் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ தேவைப்படும் போது இந்த கர்ப்பப்பை எடுக்கணும் அந்த மாதிரி சிகிச்சை, அறுவை சிகிச்சையும் நம்மளால் இங்கே பண்ண முடியும். அடுத்தது அதாவது ஒரு கண்டிஷன் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னு சொன்னா அடலசன்ட் கைனகாலஜி, சின்ன அந்த யங் ஏஜ்ல நிறைய ஒரு சைக்காலஜிக்கல் அப்செட்டு, அதோட மென்டல் ப்ராப்ளம். நீங்க யோகாவும் படிச்சிருக்கீங்க, அது சம்பந்தமா என்னென்ன அட்வைஸ் பண்றீங்க? அடுத்தது வயசானவங்களுக்கு மெனோபாஸ், அது ரெண்டையும் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஸோ இப்போ விமென்ஹுட் அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த மெயின் ஒரு விமனோட பாதி லைஃப் மேலே அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ். ஸோ அதோட ஏர்லி ஸ்டேஜ் தான் அந்த அடலசன்ஸ்னால் அந்த பீரியட்ஸ் ஃபஸ்ட் வந்திருக்கேல. ஸோ அவங்களுக்கு மெயினாக அந்த ஃபஸ்ட் டைம் பீரியட்ஸ் வரனால ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருப்பாங்க. ஏன்னா அந்த டைம் யூஸ்வலாக வந்து அரௌண்ட் அந்த 8th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரு, சில டைம் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டாக இருக்காது, டயட்டில் இருப்பாங்க. ஸோ அனீமியா ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் நம்ம வந்து
அவங்களுக்கான ஃபுட் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன, ப்ளஸ் அவங்களோட மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி, மென்ஸ்ட்ரேஷன் பற்றி அந்த மாதிரி நம்ம அவேர்னஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி மெனோபாஸ்னால் பீரியட்ஸ் வந்து நிற்க போகிற டைமில் மாற்றங்கள் இருக்கையில் அவங்களுக்கு மெயினாக இந்த கால்சியம் வந்து லெவல் கம்மியாக இருக்கையிலையோ, இல்லை இந்த ஈஸ்ட்ரோஜன் அந்த ஹார்மோன் லெவல் கம்மியாக இருக்கையிலையோ அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த டைம்லேயும் நம்ம வந்து அவங்களுக்கு ஜென்ரல் அட்வைஸும் சரி, இந்த மாதிரி மெடிக்கலாக வந்து என்னென்ன பண்ணலாம், எப்படியெல்லாம் அந்த சிம்டம்ஸை வந்து நம்ம இன்னும் பெட்டராக மேனேஜ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரெக்னென்சியில் இப்போ கர்ப்பவித்யா அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். ஸோ கர்ப்பவித்யாங்கிறது உள்ளே இருக்க குழந்தைய அம்மா மூலமாக நம்ம அம்மா வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த பேபியும் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ அந்த அம்மாவுக்கு வேணுங்கிற எல்லா அட்வைஸ், ஒரு டயட் அட்வைஸுங்கிறத விட எப்படியெல்லாம் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், ஸோ ஒரு டயட்டில் என்னென்ன பண்ணணும், எப்பெல்லாம் செக்கப் போகணும், என்னென்ன வேக்சின்ஸ்லாம் போடணும், அதோடு சேர்த்து என்னென்ன எக்ஸசைசஸ் ப்ரெக்னென்சியில் பண்ணலாம், ஸோ என்னென்ன யோகா எக்ஸசைசஸ் ஹெல்ப் பண்ணும், ஸோ நார்மல் டெலிவரிக்கு எப்படியெல்லாம் நம்ம மைண்ட் வந்து காமாக ரிலாக்ஸ்டாக கோப்பப் பண்ண முடியும், எப்படியெல்லாம் நம்ம ப்ரீதிங்கை வந்து ரெகுலரைஸ் பண்ணி அந்த பெயினை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி நல்லா பெட்டராக கோஆப்ரேட் பண்ணலாம், ஸோ எப்படி அந்த ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஹாப்பியாக பண்ணலாம், ஸோ மோர் அவேர்னஸ் இருக்க நல்லா ஹாப்பியாக அதை வந்து கொண்டு போக முடியும். ஸோ அந்த இது தான் வந்து கர்ப்பவித்யா. அதுவும் நம்ம வந்து இங்கே நம்ம மல்டி கேர் ஹாஸ்பிட்டல் காரைக்குடியில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பித்தோம் அதில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில், உங்கள் ஹாஸ்பிட்டலில் இப்போ நானும் பார்ட் ஆஃப் இருந்துட்டு அதை பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே சேலாம் பண்ணுறீங்களா, டெஸ்ட் எல்லாம்? ஆமாம். ஸோ நம்மக்கிட்டே இங்கே வந்து லேப் டெஸ்ட் எல்லாமே, ஸோ லேப் டெஸ்ட்டுங்கும் போது பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட், ஸோ லேப் டெஸ்ட்டில் எல்லா லேப் டெஸ்ட், அதாவது ருட்டீன் கம்ப்ளீட் ஹீமோகிராம், கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட்டு, சுகருக்கானது, கிட்னிக்கானது, லிவருக்கானது, எல்லா இன்ஃபெக்ஷனுக்கு சீராலஜிக்குள்ள டெஸ்ட், ஸோ எல்லா வகையான நம்ம பிளட் டெஸ்ட், விட்டமின் டி, விட்டமின் B12 அந்த மாதிரி எல்லா வகையான தைராய்டு, ஸோ எல்லா பிளட் டெஸ்ட் நம்ம இங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே ஃபார்மசி ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்கனால நம்ம இங்கே வந்து என்ன டேப்லெட்ஸை என்ன வந்து, ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டேப்லெட்டை வந்து தொடர்ச்சியாக சில மாதங்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்டுறாங்க. சில டேப்லெட்ஸ் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ், ஏன்னா அவேர்னஸ் இல்லாமல் அந்த ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் முடிக்காமல் ஒரு டேப்லெட் 2 டேப்லெட்னு எடுக்கையில் நெக்ஸ்ட் டைம் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது. ஸோ கரெக்டான ப்ராப்பர் கைடன்ஸோட கரெக்டான டேப்லெட்ஸ் நம்மளால் இங்கே ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகே, ரொம்ப நல்ல சர்வீஸ் பண்ணுறீங்க. நாட் ஜஸ்ட் அஸ் அ டாக்டர், எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த யோகா ரிலேட்டட் ப்ரெக்னன்சிக்கு பண்ணுறது ஒரு நோபல் காஸ். ஆனால் அதில் பெரிய பணம் இருக்காங்கன்னா அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் அ மணி, இட்ஸ் சம்திங் அ குவாலிட்டி ஆஃப் லைஃப் யூ ஆர் கிவிங் வித் காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப மினிமலாக ஒரு சார்ஜ் பண்ணி. அது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் வெறும் மஷ்ரூமிங் ஆஃப் மணி மேக்கிங் இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்டாக. ரொம்ப அது வந்து ஒரு நோபலாக பண்ணுறீங்க. அதை நீங்கள் என்ன கண்டினியூ பண்ணணும். அது மூலமாக நார்மல் டெலிவரி பண்ணலாம், மதரை ஹாப்பியாக இருக்கலாம், நல்ல பேபி உருவாகும். நீங்களும் யோகா ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு கண்டினியூ தி சர்வீசஸ். மே காட் பிளஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.